ஹே கைஸ், இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போனோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வாங்க வேண்டிய பெஸ்ட்டு ஆனால் 5 செக்டார்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செக்டார் வந்து ஆல்கஹால் அண்ட் கெமிக்கல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணலாம். செகண்ட் என்ன செக்டார்னால் எனர்ஜி செக்டார். தேர்டாக ஆட்டோமொபைல் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க செக்டார்ஸை நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஃபோர்த்தாக ஹெல்த் கேர் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த்தாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இந்த 5ல் தான் க்ரோத் அதிகமாக இருக்கும்னு இல்லை, பட் இந்த 5லையுமே டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும் ஸ்டாக்ஸுக்கு. ஸோ அதில் பர்டிகுலராக எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன செக்டர்ஸில் வாங்கலாம்னு நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் அந்த ஸ்டாக் ஏன் வாங்கணும் அனாலிசிஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பற்றி பேசலாம். ஸோ இந்த செக்டார் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டாக் வாங்குங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் என்ன ஸ்டாக் என்ன செக்டாரில் ஏன் வாங்குறோன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ்.